அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன்செட் எக்ஸாம் 2025. ஸோ ரிசல்ட் எப்போ வரும், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா பாஸ் பர்சன்டேஜ் 6% தானா இல்லை 14% வந்து பண்ணாக்கா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பண்ணாக்கா செட் எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படின்னாக்கா மார்ச் மாதம் 6, 7, 8, 9 ஆகிய 4 தேதிகளில் மார்னிங் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்ட்டாக வந்து பண்ணாக்கா எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ணாக்கா மாஸ்டர் கொஷின் பேப்பர் போட்டாங்க, ப்ளஸ் வந்து கீ ஆன்சர் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வச்ச ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டாங்க. அதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக் தேர்ஸ்டேவோட முடிஞ்சிருச்சு. தேர்ஸ்டே ஈவினிங் 6 o'clock அப்ஜெக்ஷன் ட்ராக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரைடே, இன்றைக்கி சாட்டர்டே, சண்டே 3 நாள் ஆகிடுச்சு. அப்ஜெக்ஷன் ட்ராக் முடிஞ்சு இன்னையோட 3 நாள். ஸோ அப்போ நமக்கு எப்போ ரிசல்ட்டு வரும், ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து பண்ணாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஸோ நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக் முடிஞ்சதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 days எடுத்துப்பாங்க. அந்த யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் ட்ராக் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து பண்ணாக்கா வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்பர்ட் டீம் வந்து பண்ணால் உட்காந்து அதெல்லாம் தரவாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து பண்ணாக்கா சேஞ்ச் பண்ணி ரிசல்ட் இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா ஒரு 15 days, எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணாக்கா ஒரு 15 daysக்குள்ளே வந்து பண்ணாக்கா ரிசல்ட்டு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 15 daysனால் எப்போ சார் வரும் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா மார்ச் 31 இல்லையா, இன்றைக்கி மார்ச் 30. ஸோ இந்த மந்த் வந்து பண்ணாக்கா இன்னும் 2 days. இன்றைக்கி வந்து பண்ணாக்கா லீவு, நாளைக்கும் லீவு, கவர்மெண்ட் லீவு. ஸோ அதுக்கடுத்து வந்து பண்ணாக்கா 1ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏப்ரல் 15க்குள்ளே, சரிங்களா, ஏப்ரல் 15க்குள்ளே நமக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, அப்போ ஏப்ரல் 15 அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி போர்டிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை மந்த்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜூலைன்னா நமக்கு ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15க்குள்ளே ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான காலேஜ் டிஆர்பிக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்போ உடனே டவுட் வரும், சார் நாங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நான் அப்ளைவே பண்ணல, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. சரிங்களா, அப்போ எதுக்காக அந்த டிஆர்பி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, முன்னாடியே நமக்கு என்ன பண்ணாங்க, காலேஜ் டிஆர்பி வரும்போது ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்தாங்க. யாரெல்லாம் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்கெல்லாம் வந்து பண்ணாங்க காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து பண்ணாங்க இன்னொரு முறை உங்களுக்காக ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் அந்த செட் எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா இந்த ஏப்ரல் 15க்குள்ளே ரிசல்ட்டு வந்தால் தான், சரிங்களா, ஏப்ரல் 15க்குள்ளே ரிசல்ட்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் நமக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி நமக்கு ஒரு டைம் தருவாங்க டிஆர்பி போர்டிலேருந்து, ஒரு 10 days 15 days அதுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து பண்ணாக்கா நம்ம காலேஜ் டிஆர்பியோடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து பண்ணாக்கா அதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆல் டிக்கெட் எல்லாம் வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணுவாங்க. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதுனால அவங்க நிறைய டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜூலை மந்த் வந்து பண்ணாக்கா எக்ஸாம் மேபி ஃபஸ்ட் வீக் இருக்கலாம், இல்லை செகண்ட் வீக் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் டிஆர்பி ஆல்ரெடி யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு என்ன அப்படின்னாக்கா, பாஸ் பர்சன்டேஜ் 6% தானா, 6% மட்டும்தான் கொடுப்பாங்களா, இல்லை 14% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுக்கு முன்னாடி எப்போவாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் வந்து பண்ணாக்கா செட் எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா 2016 ஒரு செட் எக்ஸாம் நடந்தது. 2016 ஒரு செட் எக்ஸாம் நடந்தது. அந்த செட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து 2018 ஒரு முறை செட் எக்ஸாம் நடந்தது. அப்போ எவ்வளோ பர்சன்ட் கொடுத்தாங்க. இப்போ 2018 நடந்த செட் எக்ஸாமில் நமக்கு கொடுத்த பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னாக்கா 6.2%.
ஸோ இவ்வளோ தான் கொடுத்தாங்க 6.2%. அப்போ நமக்கு இந்த முறை எவ்வளோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 6 தானா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2016 நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா செட் எக்ஸாமு, அந்த டைமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தேர்வர்களுமே வந்து பண்ணாக்கா கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. என்ன கோரிக்கை சார் அப்படின்னா, சிஎம் செல்லுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோரிக்கை மனு ஒன்று அனுப்பிச்சிட்ருக்காங்க. என்ன அந்த மனுவில் இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு 2016 நடந்தது, அப்புறம் 2018 நடந்தது. 2016 14% கொடுத்தீங்க, 2018 6.2% கொடுத்துருக்கீங்க. 2018க்கு அப்புறமா இப்போ 2025 தான் செட் எக்ஸாம் நடந்தது. அப்போ இவ்வளோ நாள் கேப் இருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் டிஆர்பியில் ஒரு 4000 வேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறை ஒரு 14% எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நியாயம் இருந்தது, கொடுத்தாங்க. சரிங்களா? 14% மேபி. சரிங்களா? சரி, ரெஸ்பான்ஸ் ஷீட் கேட்டோம், ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு 2016 எப்படி வந்து பண்ணாக்கா 14% கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோன்னா 50% தான், 50% தான். சரியா? 50% தான் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் கண்டிப்பாக 14% தான் கொடுப்பாங்க. நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட் எப்படி வேணாலும் டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ஓட்டு வேணும்னு யோசித்தாங்கன்னா மேபி அவங்க வந்து பண்ணாக்கா 14% கூட டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து பண்ணாக்கா ஒரு கெஸ்ஸில் தான் சொல்கிறோமே தவிர எக்ஸாக்டாக 14 கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் 6% அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ரூல். அதை மீறி அதை தாண்டி கொடுக்கறதுக்கான அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ 14% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா படிங்க. கண்டிப்பாக நமக்கு ஜூலை மந்த் வந்து பண்ணாக்கா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே போஸ்டிங் ஆர்டர் போடுவாங்க. ஸோ காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் 25 கொஷின் வரும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 25 கொஷின் வரும். டோட்டலாக 50 கொஷின். ஸோ டோட்டலாக 200 மார்க்கில் அப்போ பேலன்ஸு 50 மார்க் இங்கே வந்துடும். சரிங்களா? தமிழ் லாங்குவேஜும் ஜிகேவும். இது இல்லாமல் 50 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா நம்முடைய மேஜர்லேருந்து அப்ஜெக்டிவ் டைப். அப்போ இந்த 100 மார்க் வந்து பண்ண அப்ஜெக்டிவ் டைப் வரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 மார்க் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்டிவ் டைப் வரும். ஸோ உட்காந்து படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய காலேஜ் டிஆர்பியை நம்மளால் வந்து பண்ணாக்கா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.